பாளையங்கோட்டையில ஒரு தனியார் பள்ளியில ரேவதிங்கிற ஆசிரியை வந்து பாடம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப 2 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே சண்டை போட்டு, அதுல ஒரு மாணவர் வந்து பையில வச்சிருந்த அருவாள் எடுத்து இன்னொரு மாணவரோட கை, முதுகுல எல்லாம் வெட்டியிருக்காரு. தடுக்க வந்த ஆசிரியை மேலேயும் வெட்டெல்லாம் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவனே அருவாளோட ரத்தம் வடிய வடிய பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வந்து இங்க வந்திருக்காங்க. இப்ப அந்த ஆசிரியையும் மாணவரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த மாணவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது முதற்கட்ட விசாரணையில போலீஸ் சொல்றதுமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கு. என்னன்னா பென்சில் விவகாரம் ஒண்ணுல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் சண்டை வந்துச்சாம். அது பேசி நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்பியும் அது சண்டையானதுல தான் வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்கன்னா ஒரு பென்சில் சண்டை இந்த அளவுக்கு போகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அப்பாவா தான் வந்து சொல்றாரு. ரொம்ப கதறாரு. அவர் பேசுறது கேட்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. அவர் என்ன சொல்றாரு, பென்சில் பிரச்சனை தான் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அங்க போங்க இங்க போங்க அலக்களிக்கிறோம் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணுங்கிறதான் அந்த பெற்றோருடைய கோரிக்கையா இருக்கு. ஆமா. இப்போ மாவட்ட எஸ்பி தான் சொல்றாரு. பென்சில் பிரச்சனை அவர் வந்து சொல்றாரு. இன்னும் விசாரிக்கணும். இதுல என்னங்கிறது தெரிய வரணும். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம்னு அவர் ஒரு கண்டன பதிவு போட்டிருக்காரு.